Yes, the topic is projection of planes on the subject engineering graphics applicable for students studying BE BTech first year. Please read the question. A thin square plate ABCD of 40 mm side is having its corner C on HP. Diagonal AC is inclined at 40 degree to HP and diagonal BD is inclined at 30 degree to VP and parallel to HP. Draw its projections. The object is about a square plate. The corners are marked as ABCD. Consider this is a square plate. Corners marked as ABCD. The side of the plate is given as a 40 mm. Consider AB 40 mm, BC 40, CD 40, DA 40 mm. 40 mm means 4 centimeter. Okay. So rest on which plane? 40 mm side is having its corner C on HP. Corner C on HP na என்ன அர்த்தம்னா corner C தான் ரெஸ்ட் ஆயிருக்கு இதுல HP ல. This is horizontal plane. இது வந்து VP னா vertical plane. இப்போ corner C டச் ஆயிருக்கும் HP ல. ஓகே, அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு டயக்ராம் வரைஞ்சினா that forms base position diagram. So base position diagramல என்ன பண்ணோம்னா இந்த what is called a square plate. The square plate வந்து எப்படி அசியூம் பண்ணோம்னா இப்படி யூசுவலா ஸ்கொயர் வந்து இப்படி இப்போ நம்ம யூசுவலா ஸ்கொயர் வந்து இந்த மாதிரி தான் வைப்போம் யூசுவலா. இப்ப டில்ட் பண்றப்ப டில்ட்னா திருப்புறப்ப என்ன ஆகுது பாருங்க, எந்த சைடு ரெஸ்ட் ஆயிருக்கா, இந்த ஏடின்ற சைடு ரெஸ்ட் ஆயிருக்கு, ஹெச்பில கான்டாக்ட் இருக்கு. சப்போஸ் இப்படி ரைட் சைடு டில்ட் பண்ணாலும் பிசின்ற சைடு ரெஸ்ட் ஆயிருக்கு, கான்டாக்ட் பிசின்ற சைடு ரெஸ்ட் ஆயிருக்கு. இப்படிலாம் டில்ட் பண்ணக்கூடாது, ரைட் சைடு இல்ல லெஃப்ட் சைடு தான் டில்ட் பண்ற மாதிரி நம்ம அசியூம் பண்ணணும். ஓகே, பட் இங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருங்க, ரெஸ்ட் ஆன் corner C on HP ன்னு கொடுத்துருவாங்க. ரெஸ்ட் ஆன் கார்னர் C on HP. ஸோ HP மேல வச்சது கரெக்ட். ஸோ இந்த ஸ்கொயரை வந்து அப்படியே டர்ன் பண்ண போறேன். டர்ன் பண்ணிட்டா பாருங்க, இப்படி இப்படி டில்ட் பண்றேன். இப்படி டர்ன் பண்ண நான் இந்த மாதிரி ஒரு பொசிஷன் வைக்கலாமா? இந்த கார்னர் A வந்து எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட், கார்னர் C வந்து எக்ஸ்ட்ரீம் ரைட் சைடு வர மாதிரி இந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நான் ரைட் சைடுல டில்ட் பண்றேன். பாருங்க, ரைட் சைடு டில்ட் பண்ண என்ன ஆகுது, கார்னர் C தான் டச் ஆயிருக்கு ஹெச்பில. அப்படியே விட்டுட்டீங்கன்னா திஸ் ஃபார்ம்ஸ் சிம்பிள் பொசிஷன். ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங் டாப் வியூ ஃப்ரண்ட் வியூ வர இதுதான் பேஸ் பொசிஷன் டயக்ராம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். லெட் வி டிரா திஸ். இந்த மாதிரி ஸ்கொயர்லாம் வைக்கக்கூடாது அசியூம் பண்றப்போ. இந்த ஸ்கொயர் வந்து இப்படின்னா சைடு ரெஸ்ட் ஆயிருக்கு கண்டிஷனுக்கு இந்த மாதிரி வைக்கலாம். சைடு ரெஸ்ட் ஆகிற கொஸ்டினுக்கு வந்து இந்த மாதிரி வைக்கலாம், இப்படி வைக்கலாம். பட் இந்த கொஸ்டின்ல வந்து சி தான் ரெஸ்ட் ஆயிருக்கு ஹெச்பில, அதனால இந்த ஸ்கொயர் வந்து அப்படியே டர்ன் பண்ணுங்க. டர்ன் பண்ணிட்டு இப்படிதான் வைக்கணும். இந்த மாதிரி வச்சு அசியூம் பண்ணிட்டு வரைஞ்சா தட் ஃபார்ம்ஸ் பேஸ் பொசிஷன் ஃப்ரண்ட் வியூ டாப் என்னன்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூ டிரா த ரெஃபரன்ஸ் லைன் கால்ட் அஸ் XY லைன். அந்த XY லைன் தான் இந்த கிரீன் கலர் XY. பிபியும் ஹெச்பியும் கனெக்ட் ஆகிற ஜாயிண்ட் தான் XY லைன். கிரீன் கலர் காமிச்சோம், அந்த லைன் தான் இந்த லைன். ஓகே, ஸோ XY லைனுக்கு மேல என்ன பிளேன் இருக்கு, விபி இருக்கா, அந்த விபி தான் இது விபி. அப்புறம் XY பிளேன், XY இஸ் ரெஃபரன்ஸ் லைன், அந்த லைன் தான் இந்த லைன் வரைஞ்சாச்சு. XY லைனுக்கு மேல விபி இருக்கா, அந்த விபி தான் இந்த விபி. நெக்ஸ்ட் கான்செப்ட் ஆஃப் ஆர்த்தோகிராஃபி ப்ரொஜெக்ஷன் படி இந்த ஹாரிசான்டல் பிளேன், இதான் ஹாரிசான்டல் பிளேன். இதை வந்து கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணுவோம் 90 டிகிரி. 90 டிகிரி டர்ன் பண்ண என்ன வரும், ஹெச்பி வந்து கீழே வந்துருமா, 90 டிகிரி கீழே இப்படி இருக்குது வந்து இப்படி 90 டிகிரி டில்ட் பண்றோம். டில்ட்னா திருப்புறோம். XY லைனுக்கு கீழே ஹெச்பி வந்துருது, அந்த ஹெச்பி தான் இந்த ஹெச்பி. ஷீட்ல வரைகிறப்போ XY லைனுக்கு மேல விபியாவும் XY லைனுக்கு கீழே ஹெச்பியாவும் வரையக்கூடிய ப்ரொசீஜர் மீனிங் இதுதான். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆப்ஜெக்ட் எப்படி வைக்கணும் நான் சொல்லியிருக்கேன். இப்படிலாம் வைக்க கூடாது, இப்படி டர்ன் பண்ணி வைக்கணும். டர்ன் பண்ணி வச்சுட்டு இப்போ மேலே பார்த்தா தெரியும், ஒரு ஸ்கொயர் தெரியுமா, டர்ன் ஆன ஸ்கொயர், அந்த ஸ்கொயர் தான் இந்த ஸ்கொயர். இது எப்படி வரையணும்ன்றது பார்க்க போறோம். இதுல 4 கார்னர்ஸ் ABCD. இந்த டர்ன் ஆன ஸ்கொயர் எப்படி வரையணும் அப்படின்றது பார்க்க போறோம். ஸோ ஸ்கொயர் வந்து டர்ன் பண்றப்போ இந்த பாயிண்ட் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் பாயிண்ட் A, இது எக்ஸ்ட்ரீம் ரைட் பாயிண்ட் C வரணும்னா 45 டிகிரி டர்ன் பண்ணணும் ஸ்கொயரை வந்து. 45 டிகிரி இதெல்லாம் கொஸ்டின்ல கொடுக்க மாட்டாங்க, இந்த ஆங்கிள் 45 டிகிரி நம்மளுக்கே தெரியும். இந்த கார்னர் வந்து இன்டர்மீடியட் டிகிரியில டர்ன் பண்ணக்கூடாது, ஸ்கொயருடைய நேச்சரே அப்படிதான். 45 டிகிரி டர்ன் பண்ணீங்கன்னா ஸ்கொயரை
இப்படி இருக்கிற ஸ்கொயர் இப்படி டர்ன் பண்ணினா இந்த கார்னர் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் கார்னர் ஏவாவும் ரைட் கார்னர் சியாவும் வந்துடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டு ட்ரா த ரெஃபரன்ஸ் லைன் கால்ட் as XY லைன். அதில் ஒரு பாயிண்ட் லொகேட் பண்ணுங்க. Then take your protractor, turn your protractor like this. Okay, so protractor எப்படி பயன்படுத்தணும்ன்றது செப்பரேட் வீடியோ இருக்கு in our channel. I send the link. 45 டிகிரி இது ஹாரிசான்டல் லைன் தான், XY லைன் தான் 0 டிகிரி. 0 10 20 இப்படி ட்ரேட் பண்ணுங்க. 10 20 30 45 put a point. யூஸ் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கேல், ஒரு சாதா ஸ்கேல் எடுத்து இதை ஜாயின் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இங்க ஒரு பாயிண்ட் லொகேட் பண்ணணும் இல்லையா, அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ண 45 டிகிரி பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுங்க பை யூசிங் 2H பென்சில். லைட்டா ஒரு லைன் டிரா பண்ணுங்க. இந்த லைன்ல தான் ஒரு சைடு ஆஃப் ஏ ஸ்கொயர் வரப்போகுது. இந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்கொயருடைய சைடு எவ்வளவு கொடுத்துருவோம், 40 mm. 40 mm 4 சென்டிமீட்டர். இந்த இன்க்ளைன் லைன்ல எங்க வேணா இந்த பாயிண்ட் லொகேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு லொகேட் பண்ண ஒரு பாயிண்ட், இங்க இருந்து 40 mm. 40 mm 4 சென்டிமீட்டர். இந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸ் எடுத்து இங்க இருந்து டிராஃப்ட் ஸ்கேல் பயன்படுத்தி வரையலாம். ஸோ ரொட்டேட் த நட் இன் ஆன்டி கிளாக் வைஸ். இப்படி ஸ்கேல் அப்படியே திருப்பினா ஸ்கேல் உடஞ்சிரும். இப்படி ரிலீஸ் பண்ணுங்க. இப்படி லூஸ் பண்ணிட்டு இந்த இன்க்ளைன்ட் லைன் மேல வச்சுட்டு ரொட்டேட் த நட் இன் கிளாக் வைஸ். பாருங்க ஸ்கேல் இந்த மாதிரி பொசிஷன் ஆயிடுமா, ஆயிடும் பிறப்பாடு. இந்த பாயிண்ட் தான் ரெஃபரன்ஸா எடுத்தோம். இங்க இருந்து 4 சென்டிமீட்டர், தட் இஸ் 40 mm ஒரு பாயிண்ட் லொகேட் பண்ணுங்க. அதை வந்து ஹெச்பியில வரைங்க. இந்த ஸ்கொயர் மட்டும் வரைய போறோம். இது வந்து 2H இருந்துன்னு போடும், ஆல்ரெடி வரைஞ்சது. இன்னொரு ஸ்கேல் இருக்கும், அதே செட்டிங்ல இன்னொரு ஸ்கேல பயன்படுத்தி இங்க ஒரு லைன் டிரா பண்றோம் 40. அப்புறம் இங்க ஒரு 40. அப்படி இந்த கார்னர் இந்த எண்டும் ஜாயின் பண்ணிடுங்க. திஸ் ஃபார்ம்ஸ் ஸ்கொயர். Okay, so let me give the name to the corners. இது எக்ஸ்ட்ரீம் ரைட்ல இருக்குது. So A B C D. Okay, so இப்போ இந்த வியூ பேர் என்னது, டாப் வியூ. So எப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இப்படி இருக்கு. So மேல பார்த்தா the view obtained is called as a top view. மேல பார்த்தா டாப் வியூ தெரியும். டாப் வியூ ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. ஹெச்பிலே கான்ட்ராக்ட் இருந்தால அப்படியே இந்த ட்ரேஸ் அவுட் பண்ணா ஒரு ஸ்கொயர் தெரியும், டர்ன் ஆன ஸ்கொயர். அந்த ஸ்கொயர் தான் இந்த ஸ்கொயர். பாருங்க XY லைனுக்கு கீழே வந்திருக்கா இந்த டர்ன் ஆன ஸ்கொயர். இதான் டாப் வியூ. டாப் வியூ கம்ஸ் பிலோ த XY லைன். அந்த டயக்ராம் தான் இந்த டயக்ராம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ இது கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ வரைய போறோம். ஸோ earlier the object was placed like this. ஓகே, ஸோ இப்போ வந்து கன்சிடர் திஸ் இஸ் ஸ்பெரிக்கல். இந்த ஸ்பெரிக்கல் தான் பாயிண்ட் ஏவா கன்சிடர் பண்ணுங்க. பாருங்க இந்த பாயிண்ட் ஏ இருக்கா, இது டாப் வியூ வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் வியூ வரைய போறோம். திஸ் இஸ் a direction of the front view. இதான் ஃப்ரண்ட் வியூ டைரக்ஷன். இப்போ பாருங்க, this is point A. இது பாயிண்ட் A சொல்றோம். This is point A is projected on the vertical plane. It's marked as A dash. But B point நேரா ஒரு நேர்கோடு ரே மாதிரி போகும். Is marked as B dash. C is projected on the VP. VP னா XY ல இந்த ஆப்ஜெக்ட் ஸ்கொயர் வந்து HP ல டச் ஆகிறதால is projected on the XY line itself. அப்ப XY லைன்லயே மெர்ஜ் ஆயிடும். ஃப்ரண்ட் வியூ ஒரு லைன் தான் தெரியும். அந்த லைன் தான் இந்த ஏஓ சி டேஷோ இந்த டிஸ்டன்ஸ் இருக்கும் ஃப்ரண்ட் வியூல. A is projected as A dash, B is projected as B dash, C is projected as C dash. இதெல்லாம் ஜாயின் பண்ணினா ஒரு ஹாரிசான்டல் லைன் தெரியும். அந்த லைன் தான் இந்த லைன். இப்ப பிளாக் கலர் காமிச்சிருக்க பாருங்க. A டேஷும் B dash C dash ஒரு லைன் இருக்கும். அந்த லைன் வந்து XY லைன்லயே மெர்ஜ் ஆயிடும். as the object rest on HP. ஓகே, இதான் what is called as base portion உடைய front view. இது base portion உடைய top view. இது ஆல்ரெடி வரைஞ்சிருக்கோம். இப்போ இது வரைய போறோம். அது என்ன பண்ணணும்னா, so reset your draft scale. first draw பண்ண லைன் இது XY லைன். அது மேல லாங்கர் ஸ்கேல் வச்சிருங்க. ஸ்கேல ரிலீஸ் பண்ணும். ரொட்டேட் இன் ஆன்டி கிளாக் வைஸ் வச்சுட்டு XY லைன் மேல லாங்கர் ஸ்கேல்
எட்ஜ் மீட் பண்ற மாதிரி வச்சுட்டு ரொட்டேட் நட் இன் கிளாக் வைஸ். இப்போ பாருங்க, இது பர்ஃபெக்ட் ஹாரிசான்டல், இது பர்ஃபெக்ட் வெர்டிகல். ஃப்ரம் ஏ யூ டிரா ஹாரிசான்டல் ப்ரொஜெக்டார், சாரி வெர்டிகல் ப்ரொஜெக்டார். இது எங்க போய் எக்ஸ்ட்ரா லைன்ல மீட் ஆகுதோ அதுதான் மார்க்ட் அஸ் ஏ டேஷ். அந்த ஏ டேஷ் தான் இது. அது மாதிரி இது 2h தான் வரையணும். B ல இருந்து ஒரு லைன் வெர்டிகல் ப்ரொஜெக்ட் டிரா பண்ணா இட் மெர்ஜஸ் வித் பாயிண்ட் D ஆல்சோ. பாருங்க, B and D ஒரே நேர்கோட்டில் வந்துடும். இந்த பாயிண்ட் தான் இஸ் மார்க்ட் அஸ் B டேஷ். அதோட மெர்ஜ்டு பாயிண்ட் எது? B ல மெர்ஜ்டு ஃபர்ஸ்ட் இந்த டைரக்ஷன் பாருங்க, B தான் தெரியும். B ல மெர்ஜ்டு பாயிண்ட் இஸ் D. அது வந்து பிராக்கெட்ல போடணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் இப்படி இந்த டைரக்ஷன்ல பாக்குறப்போ லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் A தெரியும், B தெரியும். ஃபர்ஸ்ட் B ட மெர்ஜ்டு பாயிண்ட் தான் D. That is put in bracket. Okay. Next is from C draw a vertical projector. இது எங்க போய் XY லைன்ல மீட் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் இஸ் மார்க்ட் as C dash. Join A dash and C dash by HB pencil. இது ஆப்ஜெக்ட் லைன். இதான் ஃப்ரண்ட் வியூ, இது டாப் வியூ, ஃபர்ஸ்ட் செகண்ட். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ வந்து ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரீட் த क्वेश्चन. diagonal AC is inclined at 40 degree to HP and diagonal BD is inclined at 30 degree to VP. இல்ல எது ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணனும்னா சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் தான் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணனும். இப்போ நான் வந்து diagonal AC is inclined at 40 degree to HP தான் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ண போறேன். எப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி வச்சிருக்கோம் as I told you earlier. ஓகே. இப்போ A உடைய AC தான் டயகனல், AC ஒரு டயகனல், BD ஒரு டயகனல். இப்போ இப்படி இருக்கிற ஆப்ஜெக்ட் இப்படி இருக்கிறப்போ இப்படி டில் பண்றேன், இப்படி ரெஸ்ட் ஆனதை வந்து இப்படி டில் பண்ற ரைட் சைடு. இப்போ C பாருங்க, C கான்டாக்ட் இருக்கா HP ல. அட் தி சேம் டைம் டயகனல் AC இஸ் இன்க்ளைன்ட் அட் 40 டிகிரி, 10 20 30 40 டிகிரி. இதுதான் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணோம். இப்போ AC டயகனல் டில் பண்ணா the entire area ரோஸ் கலர் போர்ஷன் ஸ்கொயர் ஃபுல்லா டில்ட் ஆகுது பாருங்க. சர்ஃபேஸ் இதான் சர்ஃபேஸ். இந்த என்டையர் ரோஸ் கலர் போர்ஷன் தான் சர்ஃபேஸ் சொல்லுவோம். சி வந்து கான்டாக்ட் இருக்கணும் HP ல. அப்போ AC தான் சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் உடைய ஆங்கிள் எவ்வளோ? 40 டிகிரி. இதை தான் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணணும் பாருங்க. ஸோ இப்படி இப்போ வந்து இந்த ஸ்கொயர் வந்து இப்படி ரெஸ்ட் ஆயிருக்கா. இப்போ சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன், சர்ஃபேஸ் இஸ் இன்க்ளைன்ட் அட் 40 டிகிரி டு HP. இந்த என்டையர் ஏரியா தான் சர்ஃபேஸ் சொல்லியிருக்க. பாருங்க, ஒரு இன்க்ளைன்ட் லைன் தெரியுமா? அந்த இன்க்ளைன்ட் லைன் யூ கேன் அட்ஜஸ்ட் தி கேமரா, யூ கேன் see it in the வீடியோ. இதுதான் சர்ஃபேஸ் இன்க்ளினேஷனோட ஃப்ரண்ட் வியூ, ஒரு இன்க்ளைன்ட் லைன். இந்த இன்க்ளைன்ட் லைனோட ஆங்கிள் வந்து 40 டிகிரி. இதை தான் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் we go for other inclination later. ஓகே. இப்போ XY ல ஒரு பாயிண்ட் லொகேட் பண்ணுங்க. இந்த C தான் இங்க ரீப்ளேஸ் பண்றோம். இப்போ ஒரு இன்க்ளைன்ட் லைன் தெரியுதா? இந்த ஃப்ரண்ட் வியூ டைரக்ஷன் ஒரு இன்க்ளைன்ட் லைன் தெரியுதா? அந்த இன்க்ளைன்ட் லைன் தான் வரையக்கூடிய சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் உடைய ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூனாலே XY லைனுக்கு மேல வரும், டாப் வியூனாலே XY லைனுக்கு கீழே வரும். ஓகே, அது என்னன்றது பார்ப்போம். ஸோ எவ்வளோ ஆங்கிள்? AC இஸ் இன்க்ளைன்ட் அட் 40 டிகிரி டு HP. diagonal AC is inclined at 40 degree to HP. HP க்கு inclinedனாலே அந்த ஆங்கிள் வந்து XY லைனுக்கு மேல தான் வரும். இது எல்லாம் காமன் ப்ரொசீஜர். ஓகே, XY லைனுக்கு மேல தான் வரும். இது ஆங்கிள் இன்க்ளைன் டு HP பாருங்க. சோ இப்போ வந்து இந்த பாயிண்ட் என்ன இருக்கு? இந்த பாயிண்ட் C, இந்த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் பாயிண்ட் வந்து A. ஓகே, இந்த A வந்து நேரா ப்ரொஜெக்ட் ஆயிடும் சடன் ஹைட்ல, மார்க்ட் as A dash. அது என்ன? ஃப்ரண்ட் வியூ எங்க ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும்? VP ல போய் ப்ரொஜெக்ட் ஆகும் பாருங்க. இந்த C வந்து C டேஷா ப்ரொஜெக்ட் ஆச்சா, அப்புறம் ஒரு இன்க்ளைன்ட் லைன் தெரியும். இந்த இன்க்ளைன்ட் லைனுடைய ஆங்கிள் தான் 40 டிகிரி. இந்த பாயிண்ட் B டேஷ். இப்படி இந்த பிளேன் வந்து இப்படி டில் பண்றோம் 10 20 30. C வந்து டச் ஆயிருக்கணும் HP ல. இதுக்கு கரஸ்பாண்டிங் வியூ பேர் தான் சிம்பிள் பொசிஷன், வாட் இஸ் கால்ட் சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் ஃப்ரண்ட் வியூ. So எவ்வளவு ஆங்கிள்? சர்ஃபேஸ் இஸ் இன்க்ளைன்ட் அட் 40 டிகிரி டு HP. இதை தான் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணணும். ஸோ டேக் யூர் ப்ரொடெக்டர். இந்த C தான் ரெஃபரன்ஸ். எவ்வளவு ஆங்கிள்? 40 டிகிரிக்கு ஒரு பாயிண்ட் லொகேட் பண்ணுங்க. XY லைன் மேல பேஸ் லைன் இருக்கணும், ப்ரொடெக்டிவ் பேஸ் லைன். 40 டிகிரி ரீட் லைக் 0 10 20 30 40 put a point. Join the marked points using freehand scale. Okay,
இப்போ இந்த லென்த் தான் ஃப்ரண்ட் வியூ லென்த், பேஸ் போர்ஷனோட ஃப்ரண்ட் வியூ. இந்த லைன் வந்து அப்படியே இப்படி இன்க்ளைண்ட் ஆகுது 40 டிகிரிக்கு, அதான் கான்செப்ட். இப்போ சில இருந்து ஒரு லொகேட் பண்ணி இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துங்க, ஏசி டிஸ்டன்ஸ் எடுத்து ஒரு காம்பஸ்ல ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் தான் இங்க A1 A dash இருக்கா, A suffix 1 dash, C suffix 1. நெக்ஸ்ட் B லொகேட் பண்ண போறோம். டேக் த டிஸ்டன்ஸ் BC டிஸ்டன்ஸ் எடுத்து இங்க ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. அந்த பாயிண்ட் தான் B suffix 1 dash பிராக்கெட்ல D suffix 1 dash. இந்த ஆங்கிள் தான் 40 டிகிரி. AC is inclined at 40 degree. இதுதான் surface inclination. Okay, remaining length you can erase it. Okay, so இந்த லைன் வந்து அப்படியே இன்க்ளைண்ட் ஆகுது, 40 டிகிரி இன்க்ளைண்ட் ஆகுது. ஓகே, பாருங்க சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் உடைய ஃப்ரண்ட் வியூ. ஒரு இன்க்ளைண்ட் லைன் இருக்கா, அந்த இன்க்ளைண்ட் லைன் தான் இந்த இன்க்ளைண்ட் லைன், 40 டிகிரி இன்க்ளைண்ட். ஓகே, இதுக்கு கரஸ்பாண்டிங் டாப் வியூ. மேல பார்த்தா தெரியும், ஒரு வியூ தெரியுமா, டாப் வியூ தெரியுமா? அது எப்படின்னா, இது A பாயிண்ட் is projected on the HP, B is projected on the HP, C, D, C already touch at the HP லயே. இதெல்லாம் இந்த 4 பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணா ஒரு சின்ன ஸ்கொயர் தெரியும், நாட் ஸ்கொயர், ரோம்பஸ். பாருங்க, ஒரு டிமினிஷ்டான ஷேப் தெரியும். இந்த டயக்ராம் தான் வரைய போறது. இது என்னது, எக்ஸ்பிளைனுக்கு கீழே வருதா இந்த வியூ, இது டாப் வியூ. இந்த டாப் வியூ தான் இங்க வரைய போறோம். கால்டு சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் உடைய டாப் வியூ. அது எப்படி வரையணும்னா, ஃப்ரம் A suffix 1 dash இருக்கா, வெர்டிகல் ப்ரொஜெக்டார் 2H பென்சில வரைங்க. ஒரு வெர்டிகல் லைனு யூசிங் த வெர்டிகல் ஸ்கேல் ஆஃப் எ டிராஃப்டர். இங்க ஹாரிசான்டல் ப்ரீவியஸ் டாப் வியூ எங்க இருக்கு, இங்க இருக்கா. ரெண்டு ஏவை மீட் பண்ணணும். ரெண்டு ஏவை மீட் பண்ற பாயிண்ட் தான் இஸ் மார்க்ட் as A suffix 1. பாருங்க, இன்டர்செக்ட் ஆகுதா at here, is marked as A suffix 1. Next, from B, A க்கு அப்புறம் B, go in sequence, don't jump the points. இங்க B இருக்கா, ரெண்டு B மீட் பண்ற பாயிண்ட் தான் B suffix 1 ன்னு லெட்டர் கொடுக்க போறோம். is marked as B suffix 1. B க்கு அப்புறம் C, go in sequence. C யும் A வும் ஒரே ப்ரொஜெக்ஷன் லைன் தான். இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க from point C. இங்க வெர்டிகல் ப்ரொஜெக்டார், ரெண்டு இன்டர்செக்டார் பாயிண்ட்ஸ் தான் மார்க்ட் as C suffix 1. C க்கு அப்புறம் D, B யும் D யும் ஒரே பாயிண்ட் தான். ஸோ ஹாரிசான்டல் ப்ரொஜெக்டார் ட்ரா பண்ணுங்க from point D. இந்த கிரீன்ல வரைஞ்சதுன்னா 2H பென்சில் வரணும், லைட்டர் லைன். D suffix 1. Join A1 B1 C1 D1 by free hand scale. HP பென்சில் வரைங்க. இது ஆப்ஜெக்ட் லைன், இது டார்க்கா இருக்கணும். யூசிங் HB or H pencil you can draw this. இந்த கிரீன் கலர் காமிச்சது மட்டும் 2H ல வரையணும், called projection line. பாருங்க, இந்த சின்ன டயக்ராம் தான் இந்த டயக்ராம். சர்ஃபேஸ் இஸ் இன்க்ளைன்ட் அட் 40 டிகிரி டு HP. அதுக்கு கரஸ்பாண்டிங் வியூ தான் இது. இது ஃபோர்த் டயக்ராம். ஓகே, so next என்ன பண்ண போறோம்னா, we going to draw final front view and final top. Final front view இன்னொரு ஆங்கிள் எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க. read the question. Diagonal BD is inclined at 30 degree to VP. VP க்கு inclinedனால அந்த ஆங்கிள் XY லைனுக்கு கீழ தான் வரும். இது கான்செப்ட். இது இங்க பாருங்க, 40 degree to HP இது ஆல்ரெடி பாத்துறோம். inclined to HP னால அந்த ஆங்கிள் வந்து XY லைனுக்கு மேல வந்திருக்கு, இந்த 40 டிகிரி. இப்போ inclined to VP கொடுத்திருக்காங்க இன்னொரு ஆங்கிள் BD. இந்த டயக்ராம்ல லாஸ்டா வந்த டயக்ராம் எது, இந்த டயக்ராம் தான். இதுல BD எப்படி இருக்கு, this is BD diagonal. 90 டிகிரி இருக்கா, XY லைனுக்கு 90 டிகிரி இருக்கா பாருங்க. BD is inclined at 90 degree to XY. இது எவ்வளவு இருக்கணுமா, 30 டிகிரி டு VP இன்க்ளைன்ட்னால அந்த ஆங்கிள் XY லைனுக்கு கீழே வரும் சொல்லியிருக்காங்க. ஒரு பாயிண்ட் லொகேட் பண்ணுங்க அந்த XY லைன். ஒரு 30 டிகிரி இன்க்ளைன்ட் லைன் டிரா பண்ணுங்க, XY லைனுக்கு கீழே வரணும், ஏன்னா இன்க்ளைன் டு VP. Turn your protractor, mark an angle of 30 degree. Read like 0, 10, 20, 30, put a point. Join the marked points using freehand scale. ஒரு லைட்டா லைன் டிரா பண்ணுங்க. இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ஓகே,
மார்க் பண்ண அப்புறம் இந்த இந்த லைன் கிட்ட லாஸ்டா வர்ற டயக்ராம் இது இந்த டயக்ராம் தான். இது அப்படியே இங்க காப்பி பேஸ்ட் பண்ண போறோம். இங்க பிடி வந்து 90 டிகிரி பர்பெண்டிகுலரா இருக்கு XYக்கு. இது இன்க்ளைன்ட் ஆகுறோம் 30 டிகிரி. அது என்னன்றது பார்ப்போம். டேக் யுவர் காம்பஸ். இந்த பாயிண்ட் தான் இங்க டி இருக்கா, பிடி இருக்கு. இந்த டி தான் இங்க ஏதாச்சும் ஒரு இந்த இன்க்ளைன்ட் லைன்ல ஒரு பாயிண்ட் லொகேட் பண்ணுங்க. இதுதான் நான் கொடுக்குறேன். இங்க டினால இங்க D2 கொடுக்குறேன். இந்த பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட். இப்போ டேக் டிபி டிஸ்டன்ஸ் இன் யுவர் காம்பஸ். ஓகே, இப்ப பாருங்க டைனல் பிடி வந்து 30 டிகிரி இன்க்ளைன்ட் ஆயிடுச்சு. இங்க 90 டிகிரி இருக்கு. இது B2. இப்போ ரிமைனிங் பாயிண்ட்ஸும் ஏவும் சியும் ஆல்சோ டேர்ன் ஆயிடும் கரஸ்பாண்டிங்லி. அது எப்படின்றது பார்ப்போம். இங்க ஏ பாயிண்ட் இப்போ லொகேட் பண்ண போறோம். டேக் டிஏ டிஸ்டன்ஸ் இன் யுவர் காம்பஸ். இங்க டில இருந்து ஏ டிஸ்டன்ஸ் எடுத்திருக்க. இங்க எங்க டி இருக்கு, இங்க டி இருக்கா, இங்க ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. அதே மாதிரி பில இருந்து ஏ டிஸ்டன்ஸ் எடுங்க. ஆல்ரெடி பி நமக்கு தெரியும், பில இருந்து எடுத்திருக்க. இங்க பி இங்க இருக்கா. ரெண்டு ஆர்க்கு இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் இஸ் மார்க்ட் அஸ் A suffix 2. ஓகே, நெக்ஸ்ட் சி லொகேட் பண்ண போறோம். டேக் DC டிஸ்டன்ஸ். அப்படியே ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டேக் BC டிஸ்டன்ஸ். இங்க பி இருக்கா. இந்த ரெண்டு ஆர்க்கும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் இஸ் மார்க்ட் அஸ் C2. Join A2, B2, C2, D2 by HB pencil or H pencil appears to be dark. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி டயக்ராம் கால்டு ஃபைனல் டாப் வியூ. டாப்னாலே XY லைனுக்கு கீழே வரும். ABCD. டிக்கு அப்புறம் A. பாருங்க, இது ஃபைனல் டாப் வியூ. திஸ் இஸ் அவர் 5th டயக்ராம். இப்போ ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ வரைய போறோம். So take your drafter scale. First point is A. Draw a vertical projector from point A to H pencil வரீங்க. இங்க previous A இங்க இருக்கா. Draw horizontal projector using 2H pencil. இந்த ரெண்டு ஏவும் மீட் பண்ற பாயிண்ட் தான் இஸ் மார்க்ட் அஸ் A suffix 2 னு கொடுத்திருக்கோம். இங்க டேஷ் வரும். A suffix 2 dash. Letter with a dash. Next A க்கு அப்புறம் B. Go in sequence. B ல இருந்து vertical projector. Next previous B இங்க இருக்கா. இங்க இருந்து ஒரு horizontal projector draw பண்ணுங்க using longer scale of your drafter. ரெண்டு B பாயிண்ட்டும் மீட் ஆகிற பாயிண்ட் தான் is marked as B2 dash. ஓகே, இந்த VPHP எல்லாம் எரேஸ் பண்ணிடலாம். நீ ஷீட்ல வரைஞ்சாலும் இருந்தா கூட பரவாயில்ல, அதெல்லாம் நல்லதுதான். ஸோ நெக்ஸ்ட் பிக்கு அப்புறம் சி டிரா வெர்டிகல் ப்ரொஜெக்டார். இங்க ஆல்ரெடி சி XY லைன்ல டச் ஆயிருக்கு. ஹாரிசான்டல் ப்ரொஜெக்டார் both intersects at here is marked as C suffix 2 dash. C க்கு அப்புறம் D vertical projector. B யும் D யும் ஒரே பாயிண்ட் தான். இந்த பாயிண்ட் தான் D is marked as D suffix 2 dash. Joined by HB pencil using freehand scale A with B. Join A2 dash B2 dash. B2 dash with C2 dash. C2 dash with D2 dash. D2 dash with A2 dash. This is our final front view. This is final top view, 6th diagram. So next dimension பண்ணனும். These complete the final projections. So 1, 2, 3, 4, 5, 6. Okay. இப்போ ஸ்கொயர் என்ன சைஸ் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல பாருங்க. 40 mm. ஏதாச்சும் ஒரு சைடு மார்க் பண்ணா போதும். ரிலீஸ் யுவர் டிராஃப்டர் ஸ்கேல். ரொட்டேட் இன் ஆன்டி கிளாக் வைஸ். நட்டு இப்படி ரிலீஸ் பண்ணுங்க. அப்படி திரும்பினா ஸ்கேல் உடஞ்சிடும். இது ஏதாச்சும் நான் ஏபி தான் மார்க் பண்ண போறேன். ஏபி மேல லாங்கர் ஸ்கேல் வச்சிருங்க. வச்சுட்டு ரொட்டேட் அண்ட் நட் இன் கிளாக் வைஸ். பாருங்க இந்த மாதிரி ஸ்கேல் வந்துருமா. இப்போ ஏலது ஒரு இந்த ஸ்கேல் இருக்க ஷார்ட்டர் ஸ்கேல்.
இதை பயன்படுத்தி ஒரு எக்ஸ்டென்ஷன் லைன் டிரா பண்ணணும். எக்ஸ்டென்ஷன் லைன் அப்புறம் பி வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் லைன். அப்புறம் இந்த லாங்கர் ஸ்கேல் இன்னொரு ஸ்கேல் இருக்கும், அதை பயன்படுத்தி டைமென்ஷன் லைன் டிரா பண்ணுங்க. ஓகே, புட் டு நேரோ ஆரோஹெட் ஷேட் பண்ணுங்க. எவ்வளவு கொடுத்துரும்? 40னா 4 சென்டிமீட்டர். எம்எம்ல தான் எழுதணும். 40 நம்பர் மட்டும் எழுதினா போதும், எம்எம்ல எழுத தேவையில்ல. ஸோ ஆங்கிளாக மார்க் பண்ணிக்குமா? 40 டிகிரி, 30 டிகிரி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த ஷீட்ல இது எப்படி இருக்கும், வரைஞ்சா ஷீட்ல எப்படி இருக்கும் யூசிங் டிராஃப்ட் ஸ்கேல்ன்றதை பார்க்க போறோம் இன் திஸ் வீடியோ இட் செல்ஃப். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். எஸ், ஷீட்ல வரைஞ்சா எப்படி இருக்குன்றது பார்க்க போறோம் இன் திஸ் பார்ட் ஆஃப் த வீடியோ. ஸ்கொயர் பிளேட் ஏபிசிடி, சைடு வந்து 40 mm என்ன கொஸ்டின் படிச்சிருக்கோம். ஓகே, ரெஸ்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னர் ஆன் சி. ஸ்கொயர் உடைய சி கார்னர் ரெஸ்ட் ஆயிருக்கு ஹெச்பியில். ஓகே, சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் இஸ் சீன் அஸ் 40 டிகிரி. ஓகே, அதர் இன்க்ளினேஷன் இஸ் 30 டிகிரி. ஓகே, இதுக்கு கரஸ்பாண்டிங் ஆன்சர் டயக்ராம் தான் ஷீட்ல வரைஞ்சிருக்கு. இது பாருங்க, இது ஃபர்ஸ்ட் டயக்ராம் கால்ட் அஸ் பேஸ் பொசிஷன் உடைய டாப் வியூ. இதான் ஃபர்ஸ்ட் வரையணும். எந்த வியூல பார்த்தா ஃபுல் ஷேப் தெரியுதுன்னு பார்த்தா டாப் வியூல பார்த்தா தான் தெரியும். டாப் வியூ வந்து எப்பவுமே XY லைனுக்கு கீழே தான் வரும். இது ஒரு டாப் வியூ, இது ஒரு டாப் வியூ, இது ஒரு டாப் வியூ. XY லைனுக்கு மேலே வர வியூலாம் பேஸ் பொசிஷன் உடைய ஃப்ரண்ட் வியூ, சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் உடைய ஃப்ரண்ட் வியூ, இது ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ. ஓகே, இதான் சீக்வன்ஸ் டு பி ஃபாலோடு. இது ஃபர்ஸ்ட் டயக்ராம். இந்த டர்ன் ஆன ஸ்கொயர் வரைஞ்சிருக்கோம். இதில் அதுக்கு கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ தான். ஃப்ரண்ட் வியூனாலே லெட்டர் வித் டேஷ் வரும். இங்கே ஏனா ஏ டேஷ், சினா சி டேஷ், பினா பி டேஷ், டினா டி டேஷ் வரும். ஓகே, இது செகண்ட் டயக்ராம். செகண்ட் டயக்ராமில் ஃப்ரண்ட் வியூ, பேஸ் போர்ஷனுடைய ஃப்ரண்ட் வியூ மெர்ஜ்டு வித் XY லைனோட மெர்ஜ் ஆயிடுச்சு. இந்த வியூ, இந்த சிங்கிள் லைன் தான் செகண்ட் டயக்ராம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எந்த பார்ட் ரெஸ்ட் ஆயிருக்கு ஹெச்பியில் பார்த்தப்போ சி இஸ் த ரெஸ்டிங் கார்னர். ஸோ ரெஸ்டிங் கார்னர் ஆன் ஹெச்பி. ஹெச்பியில் ரெஸ்ட் ஆனாலே XYலேயே அந்த கான்டாக்ட் இருக்கும். இந்த சி கார்னர் பாருங்க, XYல டச் ஆயிருக்கா சி. இப்படிங்கிற லைன் வந்து இப்படி கிராஸாக இப்படி ஹரிசாண்டலாகிற லைனு, இந்த லைன் வந்து இப்படி இன்க்ளைண்டாக மாறிடுச்சு. இந்த கார்னர் இந்த சினா இந்த சி தான் இங்கே சி ரீப்ளேஸ் ஆயிருக்குது. இப்படி டில்ட் ஆயிருச்சு. இப்படி இந்த லைன் வந்து இந்த லைன் இந்த லென்த் வந்து இப்படி இன்க்ளைண்ட் ஆயிடுச்சு பாருங்க. அட் தி சேம் டைம் சி இஸ் ரெஸ்ட் ஆன் ஹெச்பி. XYல ரெஸ்ட் ஆன் ஹெச்பினாலே XY டச் ஆயிருக்கும். ஓகே, அந்த லைன் தான் இந்த லைன், இன்க்ளைண்ட் லைன். இதே லென்த் தான், இந்த லென்த் அப்படியே ட்ரேஸ் அவுட் ஆகும் இங்கே. அதுக்கு கரஸ்பாண்டிங் டாப் வியூ தான் இது. இது வந்து ஃபோர்த் டயக்ராமாக வரைஞ்சிருக்கோம். இதெல்லாம் ஆப்ஜெக்ட் லைன் HR HB பென்சிலில் வரையணும். சர்ஃபேஸ் இன்க்ளினேஷனோட டாப் வியூ, சர்ஃபேஸ் இன்க்ளினேஷனுடைய ஃப்ரண்ட் வியூ இன்க்ளைண்ட் லைன், இது பேஸ் பொசிஷனுடைய டாப் வியூ, இது ஃப்ரண்ட் வியூ பேஸ் பொசிஷனுடைய ஃப்ரண்ட் வியூ. இதெல்லாம் இந்த ப்ரொஜெக்ஷன் லைனில் 2Hல வரீங்க. இந்த வெர்டிகல் லைன்ஸ்லாம் ஆப்ஜெக்ட் லைன் மட்டும் HR HBல வரையலாம். லெட்டர்ஸ்லாம் HR HBல ரைட்டிங் ஒர்க் பண்ணலாம். இந்த 40 டிகிரி, C1 டேஷ் B1 டேஷ் ரைட்டிங் ஒர்க்கு. ஓகே, இது ஃபோர்த் டயக்ராம், இது ஃபோர்த் டயக்ராம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ. இது ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ, இது ஃபைனல் டாப் வியூ. டைரக்டாக இது வரைய முடியாது. யூ ஹேவ் டு ஃபாலோ த சீக்வன்ஸ். ஓகே, திஸ் இஸ் அவர் ஃபிஃப்த் டயக்ராம், ஃபைனல் டாப் வியூ. இந்த டயக்ராம் தான். இதே பாருங்க, கம்பேர் இது கம்பேர் பண்றப்ப என்ன இருக்கு, இதே சேம் ஷேப், இதே ஷேப் தான் இங்க டில்ட் ஆயிருக்கு, திரும்பி இருக்கு. சேம் ஷேப்பு, சேம் சைஸ். இது எப்படின்னா ஆர்க்லாம் கட் பண்ணி போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி வரையணும். இது மார்க்கர் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க இல்லையா, யூசிங் மினி டிராஃப்டர். அதே ப்ரொசீஜர் தான். இது காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். எவ்வளோ? இன்க்ளைன் டு விபி அட் அன் ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி. இன்க்ளைன் டு விபினாலே அந்த ஆங்கிள் XY லைனுக்கு கீழே தான் வரும். இது டயகனல் பிடி. பிடின்றது ஒரு டயகனல், ஏசின்றது ஒரு டயகனல். ஓகே, இப்போ ஏசி வந்து முடிச்சாச்சு 40 டிகிரி. இப்போ பிடி டயகனல் பாருங்க, இதுதான் பிடி டயகனல். இது எப்படி இருக்கு இந்த லைனு, பியும் டியும். இந்த லைன் வந்து பர்பண்டிகுலர் டு XY இருக்கா, பர்பண்டிகுலர் 90 டிகிரி. பர்பண்டிகுலர் டு XYனாலே பர்பண்டிகுலர் டு VP ஆல்சோ. பட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, BD இஸ் இன்க்ளைன்ட் அட் ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி டு VP. இன்க்ளைன் டு VPனால அந்த ஆங்கிள் கீழே வரும். இப்போ பாருங்க, இந்த BD வந்து இங்கே வெர்டிகலா இருக்கு,
இதை இன்க்ளைண்ட் ஆகிடும். எவ்வளோ ஆங்கிள்? 30 டிகிரி. அதுக்கு கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ தான் ஃபைனல் ஆன்சர். ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ இஸ் அவர் 6th டயக்ராம். ஸோ வரைஞ்ச பிற்பாடு லாஸ்ட்டாக கீழே ஒரு ரெப்ரசன்டேஷன் எழுதணும். ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம். எம்எம்னா மில்லிமீட்டர்ஸ் யூனிட் ஃபாலோடு. பிகாஸ் இங்கே நம்பர்ஸ்லாம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த 40 இதெல்லாம் வந்து எம்எம் குறியுது. எம்எம்னா மில்லிமீட்டர்ஸ் யூனிட் ஃபாலோட். ஸோ இப்படி தான் இருக்கும் ஷீட்டில் வரைஞ்சி. நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வரைஞ்சி பாருங்கள். அண்ட் ஸ்கோர் பெட்டர் மார்க்ஸ் இந்த யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன்ஸ். நன்றி, வாழ்த்துக்கள்.